நண்பா, ஒரு நிமிஷம். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இப்ப நான் பேசப் போறது உங்க வாழ்க்கையோட ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாசம் பொறக்குது, சம்பளம் வருது. ஆனா வந்த ஒரு வாரத்திலேயே அது காத்துல பறந்த மாதிரி காணாம போயிடுது. அந்த தவிப்பு, அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. வாங்க, இதை எப்படி மாத்துறதுன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த வலி, ஆமா, இந்த வலி உங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும் இல்லையா? ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, நம்ம புள்ளையோட ஒரு சின்ன ஆசைய கூட நிறைவேத்த முடியலையேங்கிற அந்த வேதனை இருக்கே, அப்பா, அதுதான் நம்மள ஒவ்வொரு நாளும் துரத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய நரகம். சரி, இந்த போராட்டம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இது ஒன்றும் புதுசு இல்ல. மாசா மாசம் நடக்கிற ஒரு தொடர்கதை மாதிரி. பணம் வருது, ஆனா அது நம்ம கையில நிக்கவே மாட்டேங்குது. வாங்க, முதல்ல அந்த சுழற்சியை நம்ம புரிஞ்சுக்கலாம். காலையில அலாரம் அடிச்சதும் ச்சே இன்னொரு 5 நிமிஷம் தூங்கக்கூடாதான்னு நம்ம மனசு கேட்கும். ஆனா முடியுமா? இல்ல. வேலைக்கு போய்த்தான் ஆகணும், குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணும்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிட்டு கிளம்புவீங்களே, அந்த நொடியில தான் உண்மையான வலியே இருக்கு. அந்த கூட்டமான பஸ்லயோ இல்ல டிராஃபிக்லயோ மாட்டிக்கிட்டு போறப்ப மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடும். என்னைக்கு தான் நம்ம நிம்மதியா இருக்கிறது? இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கார் ரமேஷ் கதையே எடுத்துக்குவோமே. மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். ஆனா மாச கடைசி ஒரு 25ஆம் தேதி ஆச்சுனா போதும் அவரோட முகம் வாடி போயிடும். ஒரு நாள் கடையில அவரோட சின்ன பொண்ணு ஒரு அழகான பொம்மையை பார்த்துட்டு ஆசையா கேக்குது. விலை வெறும் 500 ரூபாய் தான். ஆனா அந்த நேரத்துல ரமேஷ் கையில காசு இல்ல. அடுத்த மாசம் வாங்கித்தரேன் கண்ணுன்னு அவர் சொல்லும்போது அந்த குழந்தையோட முகத்துல ஒரு ஏமாற்றம் வந்து போகுமே. ஐயோ, அந்த வழிதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களோட நிஜமான நிலைமை. ஆனா இந்த வழியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன கேள்வி, அது உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். அந்த முக்கியமான கேள்விக்கு இப்ப நாம வருவோம். சரி, இப்ப கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. மாசம் மாசம் ஒரு 20,000 ரூபாய் உங்க கைக்கு அதிகமா வந்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் 20,000. ஆனா அது உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைச்சு பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரா 20,000 இருந்தா வீட்டு வாடகையை பத்தி டென்ஷனே ஆக தேவையில்ல. பைக் இஎம்ஐயை ஈஸியா கட்டிடலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யோசிக்காம ஒரு நல்ல புடவையோ அவங்களுக்கு தேவையான மருந்துகளையும் வாங்கித் தர முடியும். உங்க குடும்பத்துக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை அப்பப்போ கொடுக்க முடியும். இது வெறும் கனவில்ல நண்பா, இது சாத்தியம். அப்போ நம்மள ஏதுதான் தடுக்குது? வெளியில இருக்கிற பிரச்சனைகளை விட நமக்குள்ளேயே இருக்கிற சில மனத்தடைகள் தான் நம்மளோட உண்மையான எதிரி. வாங்க, அதை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நம்ம கிட்ட நேரம் இல்லையா இல்ல திறமை இல்லையா? உண்மையா சொல்லப்போனா நம்ம கிட்ட இது ரெண்டுமே இருக்கு. ஆனா நம்ம அதை சரியா பயன்படுத்துறதே இல்ல. அதுதான் பிரச்சனை. நாம என்ன பண்றோம்? எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்னால முடியாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு சும்மா உட்கார்ந்துடுறோம். இந்த ஒரு எண்ணம் தான் உங்க முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை. அந்த தடைய இன்னைக்கு உடைச்சேரியணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுல 8 மணி நேரம் தூக்கம், ஒரு 10 மணி நேரம் வேலைன்னு வச்சுக்கிட்டா கூட மீதி 6 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. அந்த நேரத்தை நாம என்ன பண்றோம்? சும்மா ரீல்ஸ் தள்ளி விட்டுக்கிட்டோம், தேவையில்லாத அரட்டையை அடிச்சும் வீணடிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் ஒழுங்கா ஒதுக்குனாலே போதும். நம்ம கிட்ட இருக்கிற முதல் காரணம் என்கிட்ட காசு இல்லையே. அட, உங்க கையில இருக்கிற அந்த போனே ஒரு பெரிய ஆயுதம் நண்பா. அடுத்த காரணம், எனக்கு எந்த ஸ்பெஷல் டேலண்ட்டும் இல்ல. இன்னைக்கு இன்டர்நெட்ல கத்துக்க முடியாத விஷயமே இல்ல. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிற பயம். ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க கஷ்டப்படும் போது அந்த 4 பேர்ல யாராவது வந்து உதவுறாங்களா? இல்லையே. அப்புறம் எதுக்கு அவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கணும்? நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளோட பல கனவுகளை தினமும் கொன்னு கூச்சிட்டு இருக்கு. அந்த நாளைக்குங்கிற வார்த்தைய இன்னையோட உங்க அகராதியிலிருந்து தூக்கி எரிஞ்சிடுங்க. எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு, இப்போ, இந்த நிமிஷமே ஆரம்பிக்கணும். ஒரு நிஜ கதையை சொல்றேன் கேளுங்க. ஒரு சாதாரண ஆபீஸ்ல பியூனா வேலை செஞ்ச ஒருத்தர். அவருக்கு கைவினைப் பொருட்கள் செய்யறதுல ஒரு திறமை இருந்திருக்கு. அதை அவரு கண்டுபிடிச்சாரு. முதல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதுல போட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வேலையே விட்டுட்டு முழு நேரமா இதை செஞ்சு மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. பாருங்க, அவரால முடியும் போது உங்களால முடியாதா என்ன? சரி, இப்ப நல்ல மோட்டிவேட் ஆயாச்சு. அடுத்ததா நடைமுறையில நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான முதல் படி. ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதாவது, நீங்க கொடுக்கிற ஒரு பொருளோ இல்ல ஒரு சேவையோ அது இன்னொருத்தரோட பிரச்சனையே தீர்க்கணும். அப்படி தீர்த்திட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் பிசினஸ். இதோ உங்களுக்கான 5 முக்கியமான டிப்ஸ். 1. உங்க நேரத்தை திருடுற ஆப்ஸ் எல்லாத்தையும் முதல்ல டெலீட் பண்ணுங்க. 2. டெய்லி 1 மணி நேரமாவது புதுசா ஏதாவது கத்துக்கோங்க. 3. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா விடாம செஞ்சுக்கிட்டே இருங்க. 4. உங்களை பார்த்து நெகட்டிவா பேசுறவங்கள விட்டு தள்ளியே இருங்க.
கடைசியா 5வது, நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் மதிக்க கத்துக்கோங்க. நாம இந்த பகுப்பாய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு முடிவா பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பமா இருக்கணும். சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க முதல்ல ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே இல்ல. அந்த நம்பிக்கை தான் உங்களை 10,000 ரூபாய் அப்புறம் 20,000 ரூபான்னு கொண்டு போய் விடும். அப்போ உங்க வாழ்க்கையோட தரமே மாறிடும். நீங்க நிமிர்ந்து நடப்பீங்க. அந்த கூடுதல் வருமானத்தை உங்க அம்மா கிட்டயோ இல்ல உங்க மனைவி கிட்டயோ கொடுத்து, இது என்னோட எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு நீங்க சொல்லும்போது அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த ஒரு சிரிப்புக்காகத்தான் இந்த எல்லா உழைப்பும். அதுதான் உண்மையான வெற்றி. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு இருக்கு. தயவு செஞ்சு அந்த நெருப்பை அணைய விட்டுறாதீங்க. என்னால முடியும்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். அந்த சரியான நேரம் வரும்னு நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல உங்க புது வாழ்க்கையை இன்னிக்கே இப்போவே ஆரம்பிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில. நண்பா, முயற்சியே செய்யாம இருந்தா அப்பவே தோத்துட்டோன்னு அர்த்தம். ஒரு கை பாத்துரலான்னு களத்துல இறங்குங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போதும். வெற்றி நிச்சயம். முடிவெடுங்க இப்பவே.